மனோஜ் மனோஜ் நீ பெரிய கம்பேக் கொடுப்பேன் தான். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் சேனல்ல. நீ எடுத்த எல்லா படத்தையும் வந்து டயர் லிஸ்ட் போட்டு உன்னை பத்தி வந்து நிறைய பேசி, சரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் உன்னை பத்தி தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி போட்டேன். அதுக்கு நீ நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்ல முடியும். It's pretty difficult to put into words how disgusted I am, how depressed I am. நல்ல விஷயமான கம்பேக் இல்ல, நான் சொல்றேன் அது என்ன கம்பேக்னு. இங்க நான் எதுக்கு இவர் மனோஜ் அப்படின்னு சொல்றேன்னா, இவர் வந்து எம் நைட் ஷியாமலான் அப்படின்றதுல அந்த எம்முக்கு பேரு மனோஜ் தான். இவர் வந்து புதுச்சேரியில தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேமிலி காரணமா வந்து அமெரிக்கா போயிட்டு அங்க போய் பிலிமோகிராஃபி மேல இன்ட்ரெஸ்ட் வந்து டைரக்ட் ஆயிருக்காரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 படம் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அடுத்த ஸ்டீவன் ஸ்பில்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டோரி லைனை பார்த்துட்டு. இப்ப பார்த்தா நம்மளால வந்து வரிசையா வந்து ஃபிளாப்பா கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து ஏதோ ஒரு ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்றாரு போல. 4 படத்துக்கு ஒரு படம் ஹிட் நல்லா கொடுக்கணும், நல்ல ஒரு ஸ்டோரியா கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ப்ரூஃப் இருக்கு, நான் சொல்றேன் என்னன்னு. சரி, இப்போ வந்து ஒரு 4 படம் வந்து எடுத்துக்கிறேன். வந்து லேடி இந்த வாட்டரா, அடுத்து ஹேப்பனிங், அடுத்து ஆஃப்டர் எர்த், அதுக்கப்புறம் வந்து த லாஸ்ட் ஏர்பெண்டர். இந்த 4 படம் கழிச்சு வந்து த விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான ஒரு படம் எடுத்தாரு. நல்லா ஹிட் ஆயிடுச்சா, நல்ல ஒரு ட்விஸ்ட், நல்ல ஒரு ஸ்டோரி உடைய ஒரு படம். அதுக்கப்புறம் 4 படத்தை பார்ப்போம். கிளாஸ், ஓல்டு, அதுக்கப்புறம் நாக் அட் தி கேபின், இப்போ ட்ராப், 4 படம் புஷ். இப்போ இதுக்கப்புறம் வர படம் வந்து ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்க வேண்டியது. அப்படிதான் எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். 4 படத்துக்கு ரொட்டி ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வாய மனோஜ், உன் பேரை நீனே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எப்படி ஒரு டைரக்டர் இவ்வளவு தோல்வி கொடுத்தாலும் நான் வந்து ஒரு படத்தை வந்து அடுத்தும் பார்ப்பேன். என் டாப் 10 லிஸ்ட்ல வந்து இவர் கண்டிப்பா இருப்பாரு. ஒரு தனித்துவம் அப்படின்றது வந்து இவர் படத்துல இருக்கும். இந்த ட்ராப் மூவின்னு இருந்துச்சு, இல்லைன்னா சொல்லல. இந்த படம் வந்து மொக்க தான், பட் ஆனா வந்து அந்த மொக்கையிலேயே வந்து படும் மொக்க, ஓரளவுக்கு பரவாயில்ல மொக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆளுக்காண்டி தனியா இந்த மாதிரி கேட்டகரிலாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வந்து இவரோட படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, ட்ராப்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த படத்தை பத்தி தான் வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்த்துடலாம். ஸோ அந்த இதுல வந்து எந்த ஒரு ஸ்பாயிலர் கிடையாது. அவர் என்ன ட்விஸ்ட் அப்படின்றது வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ வந்து தனியா வேணா ஒரு செப்பரேட்டா வந்து ஒரு ஸ்பாயிலர் பிரேக் டவுன் மாதிரி வந்து அந்த ட்விஸ்ட் என்ன, ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு வீடியோ போட ட்ரை பண்றேன். பாசிட்டிவ்ஸ், இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ல இருந்து போலாம். இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ்னா இந்த படத்துல நடிச்சிருக்க அந்த லீட் ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். செமையா பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே சொன்னோம்னா க்ளோஸ் அப்ல வந்து கான்வர்சேஷன் நடக்குதுன்னா அந்த கேமரா வந்து மூஞ்சிக்கு நேரம் வச்சிருவாரு டேரக்டர். ஒரு மூஞ்சில என்ன எமோஷன் நடக்குதோ அதை வந்து தெளிவா பார்க்கலாம். அதை வந்து இந்த லீட் ஆக்டர் வந்து செமையா போர்ட்ரே பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து இவர் தான் வந்து படத்தை வந்து அதை பார்க்க வைக்கிறதுக்கு காரணமே இவர் தான். முக்கியம் இருந்தாலும் சரி, இவருக்காண்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு படம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கான்செப்ட்ல நடக்கிற வரைக்கும் செம்மையா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து ஊத்திக்கிச்சு அப்படிதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் சைடு போயிடலாம். அந்த ட்ரெய்லர்லயே வந்து இவர் தான் வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணதான் வந்து ஒரு பெரிய மேட்டரா போச்சு. ஏன்னா அதுல ரிவீல் பண்ணிட்டாங்களா, நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோம், சரி படத்துல வந்து இவர் ட்ரெய்லர்லயே வந்து இந்த ட்விஸ்ட் வந்து உடைச்சிட்டாரு, அப்பனா படத்துல வந்து இன்னும் 2 ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னமும் வந்து லெட் டவுன் பண்ணிருச்சு. எனக்கு அந்த ட்ரெய்லர் ரிவீல் பண்ணது கொஞ்சம் தப்பான விஷயமா தான் இருந்துச்சு. புரியுது மார்க்கெட்டிங்காண்டி பண்ணாங்கன்னு, பட் ஆனா வந்து அதுவே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிருச்சு அவங்களுக்கு. இந்த செகண்ட் ஆக்ட் வந்து எப்படி வந்து முடிக்கணும் அப்படின்றது ஒரு சரியான கிளைமேக்ஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏதோ ரஷ் பண்ணி போற மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கொஞ்சம் சில்லியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த மெயின் ஆக்டரை தவிர்த்து ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த FBI போலீஸ் எல்லாம் இருக்கு வச்சுக்கீங்களே, அதெல்லாம் வந்து ஒரு சில்லியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில சமயம் வந்து படம் வந்து கமெடிக்காவே போச்சு. நெகட்டிவ்ல வந்து மிகப்பெரிய அந்த ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட் எனக்கு வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து இழுத்துட்டு போறேன், சரி நல்ல ஒரு ட்விஸ்டோட முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த ட்விஸ்ட் வந்து வந்தது தெரியல போனதும் தெரியல, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் வந்து இந்த படத்துல வச்சிருந்தாங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து கண்டுக்கவே மாட்டீங்க அந்த ட்விஸ்ட். ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணிருக்காது. அது ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு அந்த கேரக்டரை வச்சு. அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ட்விஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இம்பாக்டா இருந்திருக்கும். அதை வந்து அவர் பண்ணல. அது ஒரு தவறுதலாவே மாறிடுச்சு. அது ஒரு நெகட்டிவ்னே சொல்லுவேன். நான் வந்து ஒரு டயர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன்ல, அதுல இந்த படத்தை வைக்கணும்னா நான் மொக்க அப்படின்ற கேட்டகரியில தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எப்படி சொல்றது, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இப்ப படம் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல எம் நைட் ஷியாமலான் நான் பார்ப்பேன், நான் வந்து இவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் உட்காந்து பார்க்கலாம் அந்த படத்தை. பட் ஆனா வந்து இவரோட மதிப்பு வந்து நான் வச்சிருக்கிறது வந்து குறைஞ்சிடாது. ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேரக்டர் கம்பேக் கொடுக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நெக்ஸ்ட் படம் கூட வந்து ரொம்ப வித்தியாசமா எடுக்க போறாராம். அந்த ஜேர்னரே வந்து பிளெண்ட் பண்ணி வந்து எடுக்க போறதா வந்து இன்டர்வியூல சொல்லி ஹைப் ஏத்திட்டு இருக்காரு. லெட்ஸ் ஹோப் வந்து நம்மால வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரு மேலோட்டமான ரிவ்யூ. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து இந்த படம் பார்க்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம என்டர்டெயினா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் வந்து கொஞ்சம் டிராகனமா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் வந்து லேண்ட் ஆகல. இதான் வந்து என்னோட மெயின் ப்ராப்ளம்.
இருக்கும். நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ வந்து செப்பரேட்டா வந்து ஒரு வீடியோல போறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். ஸோ நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு டாபிக்ல வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பீஸ் அவுட்.